ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கதம்ப சட்னி. நிறைய பேர் இது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் நான் வேறு மாதிரி செய்ய போகிறேன். அந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கதம்ப சட்னி இட்லி தோசைக்கு செம்ம காம்பினேஷன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம வெறும் காய்கறினா வெங்காயம், தக்காளி அதை வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், சீக்கிரமாக செய்யலாம். சூடாக இருக்குது, அதனால தான் கை எடுத்தோன்னு வச்சுட்டேன். இதுக்கு மெயினாக நான் இதில் ஆட் பண்ணுறது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு எல்லாம் சேர்த்து கலந்து எடுத்து கழுவி வச்சுருக்கேன் ஒரு தட்டில். அப்புறம் ஒரு 6 பல் பூண்டு, 6 பூண்டு பல் எடுத்து தோல் உரித்து வச்சுக்கிறேன். இந்த பூண்டு தோல் உரிக்கிறது தான் பெரிய வேலை. ஆனால் பூண்டு போட்டால் அது ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும், அந்த வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பூண்டை தோல் உரித்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு டைம் ஒதுக்கி நம்ம உட்காந்து செஞ்சு வைக்கணும். பூண்டு ஒரு 6 பல் பூண்டு உரித்து எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது தக்காளி, வெங்காயம், கொஞ்சோண்டு புளி, ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ்க்கு சின்னதாக புளி கொஞ்சம் தேவை. அப்புறம் வரமிளகா, காரத்துக்கு நம்ம பச்சை மிளகானாலும் போட்டுக்கலாம், ஆனால் வரமிளகா போட்டால் தான் அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இதில் நான் வேறு மாதிரி செய்கிறேங்கிறது ஒரே ஒரு வித்தியாசம்தான். எல்லோரும் மோஸ்ட்லி இது மாதிரி எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு அதை வதக்குவாங்க. நான் வதக்காமல் பச்சையாக அரைக்க போகிறேன், அவ்வளோதான். லாஸ்ட்டாக தாளிப்பேன். இதுதான் இதில் செய்ய போகிற விஷயம் மற்றவங்க செய்கிறதோட. இதில் நான் ஒரு 3 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் 1, பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். மிக்சியில் அரைப்படுற அளவுக்கு கட் பண்ணிட்டால் போதும், ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு வெங்காயம் தான் போடுறேன். எனக்கு இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அது ஹெல்த்தியும் கூடங்கிறதுனால நான் அதை தான் நிறையா சேர்த்துருக்கேன். வெங்காயம் கம்மியாக போட்டு சின்ன சைஸ் தக்காளி ஒரு 3 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இது எல்லாமே அரைக்க போகிறோம், பச்சையாக அப்படியே டேரெக்டாக. இப்போ நான் எடுக்கிற பொருள்களை அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ அடுத்து பூண்டு எடுத்துட்டேன். புளி ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ்க்கு சின்னதாக ஒரு புளி, இவ்வளோ தான் போட போகிறேன். இதுவே நல்ல புளிப்பாக இருக்கும். அப்புறம் பூண்டு நான் ஏற்கனவே உரித்து வச்சது, தக்காளி ஒரு 3 சின்ன சைஸ் தக்காளி 3, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3மே கலந்தது ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அடுத்தது புதினா, இதெல்லாம் போட்டு தான் இப்போ அரைக்க போகிறோம். அடுத்து மிளகா, வரமிளகா நான் அந்த காந்தாரி மிளகா அதுதான் யூஸ் பண்ணுறேன், குட்டி குட்டியாக இருக்கிற மிளகா. அதில் ஒரு 10 கிட்ட எடுத்து வச்சுருக்கேன், 10லேருந்து 10 அளவு தான் எடுத்து வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு நான் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, புளி அதை போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்தது தக்காளி, வரமிளகா அதையும் போட்டு, பூண்டு ஃபஸ்ட்டு புளியெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அடுத்து அதையும் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நான் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா அதிகமாக போட்டிருக்கனால அது க்ரீன் கலரில் இருக்குது. அடுத்து நம்ம பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த வாசனையும் நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட. இப்போ அடுத்து நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணும். இது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இந்த சட்னியை நம்ம தாளித்தோன்னே இந்த சூட்லேயே கப்லேருந்து எடுத்து ஊற்றிட்டு மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிவிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை, ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தால் போதும். நான் இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இது மட்டும் போடுறேன். நல்லா பொரிஞ்சு வரணும்.
நீங்கள் வேணும்னா கருவேப்பிலை, வரமிளகா திரும்பி இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. ஆல்ரெடி நான் நிறையா காரம் சேர்த்துருக்கேன். அந்த மிளகா ரொம்ப காரமாக இருக்கும், காந்தாரி மிளகா. இது நம்ம புளிப்பு தக்காளியும் புளியும் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால திருப்பி காரத்துக்கு காரம் கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நான் அத்தனை மிளகா வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து நான் அரைச்சி வச்சுருக்க சட்னி அதில் கலந்து வைக்கிறேன். உப்பு நான் இனிமேல் தான் ஆட் பண்ணுறேன். நான் உப்பு போட்டு அரைக்கலை சட்னியில். தேவையான அளவு உப்பையும் போட்டுக்க வேண்டியதான். நான் ஒரு 2 ஸ்பூன், குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு போடுறேன். இந்த கப்பில் மீதி இருக்கிறதையும் கலந்து தண்ணி ஊற்றி கலந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். ஒரு கொதி வந்தால் போதும், சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். இது பெஸ்ட்டு காம்பினேஷன் இட்லி தோசைக்கு. சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஏன்னா நம்ம எதுவும் வதக்கி ஆறெல்லாம் வைக்கலை. ஏன்னா வதக்கவும் நேரம் ஆகும், ஆற வைக்கவும் நேரம் ஆகும். இதை டைரெக்டாக அப்படியே நம்ம அரைச்சி ஒரு கொதி தான் விடுறோம். ரொம்ப நேரம் கொதிஞ்சதுன்னா தண்ணி விட்டுரும். அந்த ஏற்கனவே அரைச்ச பேஸ்ட்லேருந்து தண்ணி விட்டுச்சுன்னா பேஸ்ட்டு நம்ம சட்னி தனியாக இருக்கும், தண்ணி தனியாக தெரியும் ஊற்றும்போது. அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு நீத்து போன மாதிரி இருக்கும். டேஸ்ட் நல்லா தெரியாது, நல்லா இருக்காது. அதனால் ஊற்றினோடனே ஒரு நிமிஷம் கொதிஞ்சால் போதும், நல்ல டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். நான் மிளகா கொஞ்சம் கூட வச்சுருக்கேன், சுல்லுன்னு காரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இதை அடிக்கடி செய்வாங்க. எங்களுக்கு இட்லிக்கு தோசைக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்கும். அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் இது. நிறையா நான் குக் பண்ணுறது எல்லாமே எங்கள் அம்மாவோட ஸ்டைல் இருக்கும் கொஞ்சம். நானும் அப்புறம் எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். இப்போ இந்த மாதிரி கொதிஞ்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான், இதோட ரெடி ஆகிட்டு. இதை அப்படியே நாம் எடுத்து சாப்பிட வேண்டியதான். நான் இது என்னோடய டின்னருக்காக தான், இன்றைக்கி டின்னருக்கு தான் செய்கிறேன். நைட்டு சாப்பாட்டுக்கு தோசை எங்கள் வீட்டில் நைட்டு, அதுக்கு தான் இதை செஞ்சுருக்கேன். தோசையோடு வச்சு சாப்பிடும்போது இந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் செஞ்சுருக்க அளவு தாராளமாக ஒரு 5 பேர்லேருந்து சாப்பிட்லாம். 5 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். தோசையும் ஊற்றியாச்சு, சட்னியும் வச்சுட்டேன். நல்லா சூடாக ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். வேறு என்ன சட்னி செய்வீங்க? இதே ஃப்ளேவரில் நீங்கள் அரைச்சி வதக்கி செய்வீங்களா, இப்படியே செய்வீங்களான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.